என் சபை என்கிற குடும்பமே, கர்த்தராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற என்னுடைய சகோதர சகோதரிகளை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, இந்த வாரம் தேவன் நம்மளோடு கூட பேச இருக்கிற காரியம் என்னவென்றால், 1 சாமுவேல் 2:6 வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, கர்த்தர் கொல்லுகிறவரும் கர்த்தர் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார். அவரே பாதாளத்தில் இறங்கவும் அவரே பாதாளத்தில் இருந்து ஏறவும் பண்ணுகிற தேவன். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் அவர்தானா? ஒருவன் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவரும் அவர்தானா? ஒருவனை தாழ்த்துகிறவனும் அவர்தானா? ஒருவனை உயர்த்துகிறதும் அவர்தானாம். எனக்கு அன்பானவர்களே, தேவன் நம்மோடு கூட இன்றைக்கு பேச இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நம் தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் சகல காரியத்தையும் செய்ய வல்லமையுடைய தேவன். எத்தனை பேர் அதில் உண்மையா ஆமேன்னு சொல்ல விரும்புகிறீங்க? என் தேவன் நினைத்தால் அவர் எதையும் செய்ய முடியும். அவர் சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன், அவர் சர்வ ஞானியின் தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை, அந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வித்தியாசத்தை கொண்டு வர விரும்புகிறார். எனக்கு அன்பானவர்களே, பாருங்க, தேவன் உங்கள் நிலைமையை மாற்ற விரும்புகிறார். பக்கத்தில் கரம் கொடுத்து, தேவன் உன் நிலைமையை மாற்ற விரும்புகிறார் சொல்லுங்க பார்க்கலாம். என் நிலைமை மாறணும், என் போராட்டம் மாறணும்னு நம்ம நினைக்கிறது வேற. ஆனால் நம்மளுடைய நிலைமையை மாற்ற தேவன் நினைக்கிறது வேற. ஹல்லேலூயா. நம்ம மற்றவங்களை பார்க்கும்போது சொல்லுவான், சே நம்ம கூட இப்படிலாம் இருந்தால் நிம்மதியாக இருக்கும், நாம் கூட இந்த மாதிரியெல்லாம் அவங்கள மாதிரி இருந்தால் இப்படி இருக்குமே அப்படி இருக்குமேன்னு சொல்லி அந்த நிலைமையை குறித்து நாம் சொல்லுவோம் அல்ல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் நிலைமையை நான் மாற்ற விரும்புகிறேன். பாருங்க, ஒரு வெளிச்சத்தையே காணாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க. தேவன் வெளிச்சத்தையே காணாமல் சூழ்நிலையில் இருக்கிற உங்களுக்கு தேவன் சொல்கிறாரு, பிரகாசிக்கிற அந்த வெளிச்சத்தை உன் வாழ்க்கையிலே நான் கொண்டு வருவேன் என்பதை தேவன் சொல்லுகிறார். அவர் பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறவரும் அவர் பாதாளத்தில் இருந்து நம்மளை ஏற பண்ணவும் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்ல விரும்புகிறீங்க? எனக்கு உதவி செய்ய யாருமே செய்ய மாட்டாங்களே, என்ன உலகம் இது, பண்ண நன்மைகளை மறந்து இப்படி நிற்கிறாங்களே என்று சொல்லி ஒரு மன வேதனையோடு நீங்கள் காணப்படுகிறீர்கள். கர்த்தர் சொல்கிறாரு, ஒரு உதவி உனக்காக நான் வர பண்ணுகிறேன். அந்த உதவி பரலோகத்தில் இருந்து உனக்கு வரும் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்ல விரும்புகிறீங்க? உதவி எனக்கு வரலையே, நான் நன்மை செய்தேனே, எனக்கு கொஞ்சம் கூட நினைத்து கூட பார்க்க மாற்றானேன்னு சொல்லி வேதனையோடு இருப்பீர்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒரு உதவி வரப்போகிறது. அந்த உதவி பரலோகத்திலிருந்து நமக்கு காணப்படும். அதனால் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய தரம் அது உயர்த்தப்படும் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் தாழ்த்தப்பட்டு உட்கார்ந்துருக்கிறீங்க? எத்தனை பேர் அப்படி இழிவாக பார்க்கும்போது உங்கள் இருதயம் உடைஞ்சி போகுமே? நான் சொல்கிறேங்க, உங்கள் வாழ்க்கையினுடைய தரம் அதை கர்த்தர் உயர்த்துவதற்காக தேவன் சிறப்பான காரியத்தை இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே கட்டளையிட போகிறார். அதை நல்லா கவனித்துக்கொள். உனக்கு உதவி செய்யும்படி தேவனுடைய ஏணி இன்றைக்கு உனக்காக வைக்கப்பட போகிறது. அந்த ஏணி பரலோகத்தின் வாசல், அது வானத்தின் வாசல். அந்த உதவி இனி நமக்கு யாரும் பண்ண தேவையில்லை. நல்லா கவனித்துக்கோங்க. நமக்கு கர்த்தர் எப்படி உதவி செய்ய போகிறார் என்றால், ஒரு தேவனுடைய ஏணி
பரலோகத்தில் இருந்து இன்றைக்கு நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் அதிலே ஏறும்படியாய், நம்முடைய இருளான சூழ்நிலை மாறும்படியாய் நான் விசுவாசித்து சொல்லுகிறேன். கர்த்தர் சொன்னதை நீங்கள் பரலோகத்தின் ஏணியின் உதவியினால் உங்கள் சூழ்நிலை மாறும், நீங்கள் ஏறுவீர்கள், உங்கள் தரம் உயர்த்தப்படும் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நமக்கு யார் உதவியும் தேவை இல்லை என்பதை பரலோகம் கேட்கிற மாதிரி கத்தி சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு யார் உதவியும் தேவையில்லை. பாருங்க, யாருடைய சப்போர்ட், யாருடையது ஒத்தாசை, யாருடையது இன்ஃப்ளூயன்ஸ், யாருடைய காரியங்கள், இதெல்லாம் உங்களுக்கும் எனக்கும் தேவைப்படாது. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன், நம்மை உயர்த்த ஒரு தேவன் இருக்கிறார். அவர் நம்மை எங்கே கரம் பிடித்தார்னா, நமக்கிட்ட ஒன்றுமே இல்லாத பொழுது வந்த தேவன், ஒன்றுமே இல்லாத நம்முடைய வாழ்க்கையில் வந்து பேசின தேவன், ஒன்றுமே இல்லாத ஒரு துவக்கமே இல்லாதவர்களுக்கு துவக்கத்தை உண்டு பண்ணி அவங்களை இருளின் சூழ்நிலையிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர ஏறி வருவதற்கு, அவன் தரம் உயர்த்தப்படுவதற்கு பரலோகத்தின் ஏணி உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறதை தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார். அவருடைய உதவி வருவதால் நாம் மேலே ஏறும்படியான கிருபையை தந்து இந்த வெளிச்சமுள்ள வாழ்க்கையை நமக்கு கட்டளையிட போகிறார். நான் இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், உங்கள் பிஸ்னஸ் இனிதான் துவங்க போகுது, உங்கள் வேலை இனிதான் ஆசீர்வதிக்கப்பட போகுது, இனிதான் உங்களுடைய சம்பளம் உயரப்போகிறது, இனிதான் உன் குடும்பத்தில் சமாதானம் உண்டாக போகுது, இனிதான் நல்ல செய்திகள் உன் குடும்பத்தில் கேட்கப்பட போகிறது. காரணம், இருளில் இருக்கிற நமக்கு வெளிச்சம் வருமானு பார்த்து கொண்டு இருக்கிறோம். வரும் எப்போ தெரியுமா? நம்ம மேலே ஏறும் பொழுது. மேலே ஏறுவதற்கு மனுஷன் இந்த வாட்டி போடவில்லை, கர்த்தரே பரலோகத்தின் ஏணியை நமக்காக இன்றைக்கு கட்டளையிட்டிருக்கிறார். இன்னைக்கு விசுவாசித்தீங்கன்னா அந்த ஏணியிலே நீங்கள் ஏறும்படி ஹல்லேலூயா தேவன் செய்வார். தேவன் செய்வார். சில நேரங்கள் எல்லாம் தேவன் செய்கிறது, சொல்லுகிறது, இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ப முடியாத மாதிரி இருக்கும். சில காரியங்கள் அவர் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ப முடியாத மாதிரி இருக்கும். பாருங்க, சில நேரம் தேவன் சில காரியங்களை, பைபிளில் இருக்கிற காரியங்களை, வாழ்க்கையின் காரியங்களை பேசணும், என்னோடு பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு அவர் திட்டமிட்டார்னா, நான் நல்ல ஒரு 10 பேர் கூட உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த எப்படி இது கர்த்தர் பேச போகிறார், நம்ம ரெடியாகி உள்ளே போய் உக்காந்துடணும்னு எனக்கு தோணும். அப்படின்னா திடீர்னு ஒரு 10 பேர் பேசுகிற அந்த பேச்சு, அந்த வால்யூம், அது அப்படியே கம்மியாயிடும். அந்த சத்தம் அப்படியே கம்மியாகி இந்த காது எதையோ ஒரு சத்தத்தை கவனிப்பதற்காக இந்த 2 காதும் உற்று நோக்கும். அந்த நர்வ்ஸ். அப்போதான் நான் புரிந்து கொள்ளுவேன், நம்மளை சுற்றி என்ன இரைச்சலின் சத்தம் இருந்தாலும் அவர் பேச வரும் பொழுது நான் இதை வைத்து நான் கண்டுபிடித்து கொள்ளுவேன். மற்ற நேரங்களில் பாருங்க, அத்தனை பேருடைய வால்யூமும் அது அப்படியே கம்மியாயிடும். சத்தம் கம்மியாகி இந்த காது கூர்மையாக, இந்த நர்வ்ஸ் ஒரு விஷயத்தை கவனிப்பதற்காக அப்படி இழுக்கும் பொழுது நான் புரிந்து கொள்ளுவேன், ஆண்டவர் ஏதோ என்னோடு கூட பேச இருக்கிறாருப்பா. அப்புறம் போயிட்டு உட்காரும் பொழுது அவர் அழகாய் பேசுவார். அன்பானவர்களே, சில நேரம் இதெல்லாம் நம்ப முடியாது, ஆனால் உண்மையாகவே இந்த காரியங்கள் எல்லாம் பாருங்க நடைபெறும். ஒரு நாள் பயங்கர களைப்புடன் நான் தூங்கிட்டேன். நான் படுத்து கொண்டு இருக்கும் பொழுது என்னுடைய முதுகு பகுதியிலே தேவன் தட்டி எழுப்புகிறார். அவருடைய கரம் என் முதுகு மேலே பட்ட அந்த நிமிஷத்தில் நான் புரிந்து கொண்டு என் மனைவியை திட்டுவதற்காக நான் வாயை எடுக்கிறேன். பார்த்தா அவங்க எங்கேயோ கிடக்கிறாங்க பெட்டில். அந்த இடத்துல யாருமே இல்லை. ஆனால் பாருங்க, தேவன் அந்த இடத்துல தட்டி எழுப்புகிறார். காரணம் என்ன தெரியுமா?
ஏதோ ஒரு முக்கியமான தகவலை தாம் பிள்ளைகளோடு கூட சொல்ல விரும்புகிறார். அதனால தான் கர்த்தர் பேச வரும்பொழுது எல்லா காரியத்தையும் மியூட் பண்ணிக்கோங்க. கர்த்தர் பேச வரும்போது வீட்டில் என்னத்தை விட்டுட்டு வந்தோங்கிறத சிந்தையிலிருந்து எடுத்து போட்டுருங்க. ஏனென்றால் தேவன் பேசுகிற அந்த வெளியேற பெற்ற ஒரு வைரம். ஒரு ரேஷன் கடையில் இன்னைக்கு 1 கிராம் நகை கொடுக்குறாங்கன்னா மொத்த கூட்டமும் இன்னைக்கு காலையில் சர்ச்சைக்கு விட்டுட்டு அங்கே தான் கிடக்கும். ஆனால் அதை விட விலையேற பெற்றது. ஏன்னா அதை பெற்ற எனக்கு தெரியும், அதே போல பெறுகிற உங்களுக்கும் புரியணும். அன்பானவர்களே, நான் சொல்லுகிறேன், கர்த்தர் ஒரு ஏணியை என்னிடம் ஜெபத்தில் இருக்கும் பொழுது காண்பித்தார். அதை பாடுகள் வழியிலே நடந்து கொண்டு இருக்கிற ஜனம், கர்த்தரே அவங்கள கொண்டு போய் உபத்திரவத்தில் போட்ட ஜனம், கர்த்தரே அவங்களுக்கு வனாந்தரத்தின் சூழ்நிலையை அனுமதித்த ஜனம், அந்த ஜனம் அந்த ஏணியில் ஏறும்படி, அந்த வாழ்க்கையின் தரம் உயரும்படி, அந்த பாதாள வாசலில் இருக்கிற அந்த நிலைமை மாறும்படி கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய போகிறதை என்னோடு பகிர்ந்தார். நான் விசுவாசிக்கிறேன், நீயும் விசுவாசித்தினா ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்முடைய சோதனை நாட்களில் தாங்க நம்ம பாதாளத்திலே இறங்கி கர்த்தர் விட்டார். அது உண்மைதான். நம்முடைய சோதனை நாட்களில் தான் நம்ம பாதாளத்திலே இறங்குகிறத போல சூழ்நிலை காணப்பட்டது. ஆனால் அவர் இப்போ உயர்த்த நம்மளை திட்டமிட்டிருக்கிறதுனால மேலே வரும்படியான காரியங்கள் செய்யப்படும். எத்தனை பேர் ஒரு ஆமேன் சொல்றீங்க? கர்த்தர் மாற்றத்தையும் வளர்ச்சியையும் வித்தியாசத்தையும் நம்ம வாழ்க்கையில், நம்முடைய கையின் காரியங்களிலே, நம்முடைய உடல் உழைப்புகளிலே, நம்முடைய சரீர பலத்திலே ஒரு மாற்றம், ஒரு வித்தியாசம், ஒரு வளர்ச்சி, ஒரு வெளிச்சம் நிறைந்த பாதை இதில் கொண்டு வர கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, உங்களை அற்பமாக பார்க்கிறவர்களா அதை அப்படியே விட்டுட்டோம். உங்களை அற்பமாக பேசுகிறாங்களா அதை அப்படியே விட்டுருங்க. உங்களை கேலியா அசட்டை பண்ணுகிறார்களா, நான் சொல்கிறேன் இயேசுவின் நாமத்திலே, இவர்களுக்கு முன்பாகத்தான் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஆமென். இவர்களுக்கு முன்பதாக உயர்த்தும்படிதான் தேவனுடைய ஏணி நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் கஷ்டப்பட்டதை உங்களை கேலி செய்தவன் பார்த்தான், அது உண்மை. நீங்கள் கண்ணீர் விடுகிறத உங்களை கேலி செய்கிறவன் பார்த்து சிரிக்கிறான், அது உண்மைதான். நீங்கள் அலைந்து திரிகிறத அவன் பார்த்து என்னடா இது நடக்குது, இப்படியா காரியம் இருக்குது, நம்மளை குறித்து பேசட்டும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதே பார்த்த கண்கள், அதே பேசின நாவுகள், அதே உங்களுடைய அலைச்சல்களை பார்த்து ஏளனமாய் பேசின உதடுகள், அதே காரியங்கள் தேவன் உங்களை உயர்த்தி இருப்பதையும் பார்க்கும் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு கஷ்டப்படுறோம் அப்படின்னா அது தேவனுடைய திட்டமாக இருக்கு, அதனால தான் கஷ்டப்படுறோம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வருகிற நாட்களிலே நம்மை ஏறி வரும்படி நமக்கு தேவன் அவரே நமக்கு அந்த அடுத்த படிக்கட்டாக, அடுத்த முன்னேறுகிற வழியாக நமக்காக அவர் இருப்பார். எத்தனை பேர் ஒரு ஆமேன் சொல்கிறீங்க? ஐயோ என்ன இது இப்படி இருக்குது, இது இப்படியே போய்டுமா, இந்த வருஷம் முடியுமா? கவலைப்படாதீங்க, கர்த்தரை நம்பி இருங்க, அவர் வார்த்தையை நம்புங்க. அவர் நிச்சயமாக இதை மாற்றுவார், இதை செய்வார். ஏன்னா இதை செய்ய போகிறதுனால தான் அவர் சொல்கிறார். அவர் சொல்லும் பொழுது விசுவாசிக்க முடியாதபடி எது வேணாலும் இருக்கட்டும், விசுவாசிங்க, விசுவாசிங்க. உங்கள் இருதயம் உடையும் பொழுது தட்டி சொல்லுங்க, விசுவாசி, கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. சூழ்நிலை ஆப்போசிட்டாக நடக்கும்போது சூழ்நிலையை பார்த்து பேசுங்க, கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. மனுஷங்க அதுக்கு விரோதமாய் பேசும்போது சொல்லுங்க, கர்த்தர் விசுவாசிக்க சொல்லி இருக்கிறாரு. நிச்சயமாக என்னை உயர்த்துவதற்காகத்தான் இந்த எல்லா அவமானங்களும் எனக்கு நேரிட்டது, அதனால் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் நிற்கிறார்கள் பாருங்க, அவங்களுக்கு முன்னாடி தான் உங்களுடைய உயர்வே. நான் சொல்கிறேன், ஒரு பெரிய இந்த கெபி, இந்த கொகைக்குள்ளெல்லாம் கொண்டு போய் சில பேர் பார்த்தீங்கன்னா
இந்த ஃபோட்டோ எடுக்கிறேன், அதை எடுக்கிறேன், இதை எடுக்கிறேன், செல்ஃபி எடுக்கிறேன்னு சொல்லி அந்த பெரிய அந்த உயரமான மலையிலிருந்து தவறி அந்த கெபிக்குள்ள எத்தனையோ அடி உயரங்கள் ஆழத்துக்குள்ளே போய் விழுந்துருவாங்க. அவங்கள ஈஸியாக யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா அத்தனை அடி உள்ளே போனவங்களை கான்டாக்ட் பண்ணுவதற்கு நெட்வொர்க் இருக்காது. உள்ளே போய் விழுந்தவங்களுக்கு வெளிச்சம் முழுவதும் உள்ளே போவாது. அந்த அடி பகுதி வரைக்கும் அவங்களுக்கு உதவ முடியாது, அவங்களுக்கு கயிறு போட முடியாது, அவங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை செய்ய முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இன்னைக்கு நான் இருக்கிறேன்னு சொல்கிறவங்க மட்டும் கையை உயர்த்துங்க. யாரும் காப்பாற்ற முடியாத ஒரு குழி, யாரும் எட்டி பார்க்க முடியாத ஒரு குழி, யாருமே கரம் பிடிச்சு தூக்குற அளவுக்கு கூட இல்லாத ஒரு குழி. கர்த்தர் சொல்றாரு, அதில் இருக்கிறதுனால கவலைப்படாத, உன் கூக்குரலை மேலே போவாது. ஆனால் வானத்தை பூமி உண்டாக்கின நான் உன் கூக்குரலை கேட்டேன். நானே ஒளியையே காணாமல் இருளிலே பாதாளத்தில் விழுந்து கிடக்கிற உன்னை இதிலிருந்து ஏறவும் பண்ணும்படி ஒரு அற்புதத்தை கர்த்தராகிய தேவன் உன் வாழ்க்கையிலே செய்ய போகிறார். உன்னை உருவாக்கின தேவன் உன்னை அளவில்லாமல் நேசிக்கிறார் என்பதை நீ ஏறும்படி, நீ மேலே வரும்படி நீ உணர்ந்து கொள்ளுவாய். தேவன் உன்னை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதை. ஹல்லேலூயா. நம்ம கீழே தள்ளப்பட்டோம், தனிமையாக காணப்பட்டோம். ஆனால் நம்மளை தூக்கும்படியான ஒரு வெளிச்சம் இருளில் இருக்கிற நம்மை சந்திக்க போகிறது. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் சொல்ல வருகிறதை தெளிவாய் கவனித்துக் கொள்ளுங்கள். யாரும் உதவ முடியாத சூழ்நிலையாக இருக்கும், யாருமே தூக்கி விடுகிற சூழ்நிலை இல்லாத சூழ்நிலையாக இருக்கும். யாருடைய கூக்குரலாவது அந்த உயரத்திலிருந்து வருமா, என்னை காப்பாத்துங்க. அவங்க விழுந்தவங்கலாம் சொல்லுவாங்க, கத்துவான், கூச்சலிடுவான், ஆனால் மேலே கேட்காது. ஆனால் அப்படிப்பட்டவங்களை சில பேர் மனிதர்கள் காப்பாற்றி இருக்கிறாங்க. மனிதர்களை காப்பாற்றி அந்த கீழே விழுந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க இன்டர்வியூவில் சொல்கிறாங்க. நான் விசுவாசிக்கிறேன், நாம் குகைக்குள்ளே விழலை, நாம் பாதாள கிணற்றிலே இன்னைக்கு விழுந்து கிடக்கிறோம். பாதாள பாழும் கிணற்றிலே விழுந்த நமக்கு கர்த்தர் இருக்கிறார். இதிலிருந்து தூக்குவார், அதிலிருந்து மேலே வர வைப்பார். காரியம் மாறுதலாய் முடியும் போது சேதமில்லாமல் நம்மளை காக்கிற ஒரு தேவன் நமக்காக அற்புதங்களை செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எந்த பிரச்சனையில் இன்னைக்கு நீ மூழ்கி இருக்கியோ, இயேசுவின் நாமத்திலே உனக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் அதிலிருந்து உன்னை தூக்குவார். கர்த்தர் அதிலிருந்து உன்னை தூக்கி எடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எந்த உதவியும் வராமல் இருக்கும் உங்களுக்கு தேவனுடைய ஏணி என்கிற பரலோகத்தின் உதவி இன்னைக்கு காணப்படுகிறது. கர்த்தர் என்னை வெளியே கொண்டு வருவார்னு பாதாளம் அதிரும்படி எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? கர்த்தர் என்னை இதில் இருந்து வெளியே கொண்டு வருவார். கர்த்தர் இந்த பொல்லாத சுபாவத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வருவார். கர்த்தர் எனக்கு இந்த கெட்ட பழக்க வழக்கத்திலிருந்து வர முடியாத இருக்கிற எனக்கு வெளியே கொண்டு வருவார். எந்த கடன்ல சிக்கி இருக்கிறனோ கர்த்தர் என்னை கடன்ல இருந்து மீட்டு வெளியே கொண்டு வருவார். எந்த நோய் என் சரீரத்திலே என்னை வாட்டி வதைக்கிறதோ கர்த்தர் என்னை அதில் இருந்து வெளியே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசித்தேன். கர்த்தர் சொல்லும் போது ஒவ்வொரு வார்த்தைகளும் சிரித்து கொண்டே பூரிப்போடு எழுதி கொண்டேன். கர்த்தர் ஏதோ ஒன்று செய்ய போகிறார், என் வாழ்க்கையில் செய்ய போகிறார் என்பதை நானும் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசியுங்கள். கர்த்தர் நம்முடைய தரத்தை உயர்த்த போகிறாருங்க. ஹல்லேலூயா. பாருங்க, இருளான சூழ்நிலையில இருந்து வெளியே கொண்டு வரும்போது நான் உன்னை நேசிக்கிறேன் அவர் சொல்ற அந்த சத்தத்தினுடைய அந்த அன்பு, அந்த அவருடைய வேல்யூபிளான ஒரு லவ் உங்களுக்கு அதுக்கு புரிய வரும். நான் சொல்லுகிறதை நீங்கள் உணர்வீர்கள் அன்பானவர்களே. பாருங்க, அவர் பாதாள கிணற்றில் இருந்து
என்னை தூக்கி விட போகிறார். எத்தனை பேர் சொல்ல விரும்புகிறீங்களோ பக்கத்தில் திரும்பி கரம் கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். அவர் பாதாள கிணற்றிலிருந்து நம்மளை தூக்கி விட போகிறார். நான் சொல்றேங்க, இதுவரை நடந்த எல்லா தீமைகளுக்கும் கர்த்தர் இனி நன்மையே உன் குடும்பத்தில் நடக்கும்படி செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுவரை நடந்த எல்லா தீமைகளுக்கும் கர்த்தர் இனி நன்மையான காரியத்தையே உன் குடும்பத்தில் செய்வார். இனியும் நீ குறுகி போவது இல்லை, உன்னை மேலே ஏறி வர பண்ணும்படி அவர் உயர்த்த போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் தலைக்கு மேல பலமாய் கரம் தட்டி, நீ குறுகி போவதில்லை, உன்னை மேலே வரும்படி ஏறி வர பண்ணுவார். கர்த்தர் தான் இந்த உபத்திரவத்தில் நம்மளை நடத்தினார். அதே கர்த்தர் தான் இதிலிருந்து உன்னை தூக்குவேன் என்பதையும் சொல்லுகிறார். அல்லேலூயா. இங்க இருக்கிறவங்க சில பேர் நினைத்து கொண்டு இருக்கிறீங்க, இப்படியாய் நான் விழுந்தது தான் விழுந்தேன், அட்லீஸ்ட் ஒரு தண்ணீர் உள்ள ஒரு கிணத்துல விழுந்திருந்தாவது என் உயிர் போயாவது இருந்திருக்கும் நிம்மதியா. போயும் ஒரு பாதாள கிணத்துல, ஒன்றும் தண்ணி இல்லாத கிணத்துல விழுந்ததை போல என் சூழ்நிலை இருக்குதேன்னு சொல்லி இப்படியா பேசி கொண்டு வந்திருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, விசுவாசி, இனி திரும்ப இந்த பாதாள கிணறை நீ பார்க்க போகிறதே கிடையாது. இனி திரும்ப இந்த பாதாள கிணற்றை நீ பார்க்க போகிறதே கிடையாது. இனி இப்படிப்பட்ட இருள்கள் உன்னை சூழ்வதற்கு நான் விட போகிறதும் கிடையாது. உன்னை அதில் இருந்து தூக்கும்படி பரலோகத்தின் ஏணி நமக்காக இன்றைக்கு வைக்கப்பட்டிருக்கிறதை கர்த்தர் சொல்லுகிறார். பலமாய் பரலோகம் களி கூறும்படி சந்தோஷமாய் கரம் தட்டி ஹல்லேலூயா, உங்களை அதிலிருந்து தூக்கி அதிசயமான வழிகளிலே நடத்துவேன் என்று சொல்லுகிறார். அதனால தான் கர்த்தர் சொன்னார், நான் பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறவரும் பாதாளத்தில் இருந்து ஏற பண்ணுகிற தேவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, உங்கள் கால்கள் சறுக்காது. ஆமேன். கர்த்தர் அந்த குழியிலிருந்து உங்களை தூக்குவார். ஆமேன். அதை வருகிற நாட்களிலே செய்வார். ஆமேன். கர்த்தர் நிச்சயமாய், நான் சொல்றேன், பரலோகத்தின் ஏணி அதை நீ பார்ப்ப, அதனுடைய காரியங்கள் அது மகிமையாக இருக்கும். உன் வாழ்க்கை அதனால் மாற்றப்பட்டதை பின் வருகிற நாட்களிலே நீ சரியாய் குறித்துக்கொள், இதை அடையாளப்படுத்திக்கொள் என்பதை கர்த்தர் சொல்றார். நான் விசுவாசித்து சொல்றேன், கர்த்தருடைய உதவி நமக்கு வரும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? நல்ல சத்தமா கரம் உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, இந்த யோசேப்பு ஏதாவது தவறு செய்தாரா? எந்த தவறும் யோசேப்பு செய்யல. யோசேப்பு எந்த தீமையையும் தான் சகோதரர்களுக்கு செய்யல. எந்த பொறாமையினாலும் எரிச்சலினாலும் யோசேப்பு தான் சகோதரர்களை இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. எத்தனை பேர் ஒரு ஆமேன் சொல்றீங்க? அவருடைய குவாலிட்டியை பாருங்களேன். இந்த யோசேப்பினுடைய குவாலிட்டிக்கும் அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு துக்கத்துக்கும் ஏதாவது அவருக்கு சம்பந்தம் இருக்கான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. இதுவரைக்கும் தான் சகோதரர்களை இந்த யோசேப்பு பகைத்ததே கிடையாது. இதுவரைக்கும் சகோதரர்கள் மேல இவருக்கு பொறாமை வந்ததே கிடையாது. எந்த தவறுமே யோசேப்பு செய்யல. ஆனா யோசேப்புக்கு மேல அவங்க சகோதரர்கள் பொறாமப்பட்டாங்க. யோசேப்புக்கு மேல அந்த சகோதரர்கள் எரிச்சல் பட்டாங்க. பொறாமையும் எரிச்சலும் யோசேப்புக்கு என்ன கொண்டு வந்தது தெரியுமா? யோசேப்பை கொன்னே போடணும் என்கிற முடிவை எடுத்தார்கள். ஆனால்
அல்ல மூத்த சகோதரன் ஒருத்தர் பார்த்து, ரூபன் எப்படியாவது இவங்க கிட்ட இருந்து இந்த யோசேப்பை காப்பாற்றணும் அது இப்படின்னு சொல்லி தப்புவிப்பதற்காக ஒரு வழியை சொன்னார். அதுதான் இந்த வனாந்தரமான இந்த குழியில் நாம் போட்டு விடலாம் என்று சொல்லி கொலை பாதகத்தில் இருந்து யோசேப்பை தப்புவித்து இந்த ரூபன் இந்த வனாந்தர பாதாள தண்ணீர் இல்லாத குழியிலே போடும்படி அறிவுரையை சொல்லுகிறான். இதை மற்ற சகோதரர்கள் கேட்டு நல்லது என்பதை கண்டு, எதுக்கு கொல்லணும், யூதா கொல்லணும்னு நினைக்கும் போது வேணாம் அப்படின்னு புஷ் பண்ணி அவருடைய மேலே இருந்த அந்த பலவர்ண அங்கேயே கிழித்து அவரை எடுத்து அந்த குழியிலே, தண்ணீர் இல்லாத வெறும் குழியிலே போட்டார்கள். நல்லா கவனிங்க, இந்த தண்ணீர் இல்லாத வெறும் பாதாள குழியை போல இந்த யோசேப்பு போடும் பொழுது உள்ளே போய் விழுந்தார். அது ஒரு ஹைட். அது போடும் பொழுது அவருடைய கை கால் முழுவதும் கீறி கொண்டு, அவருக்கு இந்த வழியை விட ஒரு வழி அதிகமாய் காணப்பட்டது. தன் கூட பிறந்த சகோதரர்களை நான் பகைக்கலை, நான் எரிச்சல் அடையலை, அவங்க இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க, அப்பா இவ்வளவு கொடுத்துருக்கிறார் நம்பின்னு சொல்லி அவர் நினைக்கல, எதுவுமே பண்ணலை. ஆனால் எதுவுமே பண்ணாத யோசேப்புக்கு மேலே பொறாமையும் எரிச்சலுக்கும் சகோதரர்கள் வந்து கொல்ல நினைத்தாங்க. நல்லா கவனிங்க, அவர் குழியிலே, அந்த வனாந்தரத்திலே தண்ணீர் இல்லாத வெறும் குழியிலே இந்த யோசேப்பு விழுந்த பொழுது யோசேப்புக்கு சாவு வரவில்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆனால் யோசேப்பு, அண்ணா அண்ணா, சகோதரனே சகோதரனே என்னை தூக்குங்க அப்படிங்கிற ஒரு சத்தம், யோசேப்பு குழியிலிருந்து தன் சகோதரர்களை கூப்பிடுகிறார். நல்லா கவனிங்க, அந்த குழியிலிருந்து விழுந்ததுக்கு அப்புறம் இவங்க நினைச்சாங்க, இனி நான் யோசேப்பை பார்க்க மாட்டேன், தொந்தரவா இருந்தவன் தொலைந்து விட்டான், விற்று போட்டா எங்கேயோ போய் பிச்சை எடுக்க போறான், இப்படிலாம் சொல்லி அங்கே வந்த அந்த எகிப்துக்கு போனவர்களிடம் பணத்துக்காக விற்கிறார்கள். கர்த்தர் பாருங்க, யோசேப்பு இந்த குழியில் விழுவதற்கு தேவன் அனுமதித்தார். இவங்களை எகிப்துக்கு கொண்டு போக, அடிமையாய் கொண்டு போக கர்த்தர் அனுமதித்தார். இதுதான் பாதாளத்தில் விழுந்த அனுபவம் எனக்கு அன்பானவர்களே. ஆனால் தேவன் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த தீமையை தான் நன்மையாய் யோசேப்புக்கு மாற்றினார். ஒருவேளை குழியில் போடப்படாமல் இருந்திருந்தால், எகிப்தின் கையில் அவர்கள் விற்காமல் இருந்திருந்தால், கர்த்தர் பின் வருகிற நாட்களிலே எகிப்திலே பெரிய அதிகாரியாக ஒன்றுமில்லாமல் போன யோசேப்பை கர்த்தர் உயர்த்தியிருக்க முடியாது. எனவே கர்த்தர் யோசேப்பை பாதாளத்தின் வாசலிலே இறக்கி வைத்து விட்டுட்டு போயிடல. எகிப்துக்கு அடிமையாக போகும்போது கூடவே போறார். சிறையில் இருக்கும் பொழுது யோசேப்பு கூடவே இருக்கிறார். சிறையில் இருந்து ஸ்பெஷலாக தவறு பண்ணி பாதுகாக்கிற, காவல் காக்கிற இடத்துக்கு போகும்போதும் கர்த்தர் அவரோடவே இருக்கிறார்னு சொல்றார். இப்படி போடப்பட்ட பாதாளத்தின் விளிம்பிலும் கர்த்தர் அனுமதித்தாலும் யோசேப்பு கூடவே பிரயாணமாய் அந்த பாதாள விளிம்பில் இருந்த தேவன் சிறைச்சாலையிலே இருக்கும் பொழுது ஒரு நாள் பரலோகத்தின் வாசல்களை திறந்து யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதித்தார். என அன்பானவர்களே, அதுதான் பாதாளத்தில் இறங்க பண்ணின யோசேப்பை இப்போ பாதாளத்தில் இருந்து ஏறும்படியான ஒரு உயர்வு வந்து, அதோட யோசேப்பு சிறைச்சாலையையும் பார்க்கவில்லை, இந்த வனாந்தரத்தின் குழியையும் பார்க்கவில்லை, அடிமைத்தனத்தையும் அவரும் அவர் சந்ததியும் பார்க்கவில்லை. கர்த்தர் அந்த பரலோகத்தின் ஏணியினால் இந்த யோசேப்பை நடத்தி உயர்த்தினார். அதிலிருந்து அவருடைய வாழ்க்கை தரம் மாற்றப்பட்டது. எத்தனை பேர் கர்த்தர் பேசுகிறாரோ அவங்க பலமாய் தலைக்கு மேலே
இந்த பாழும் கிணற்றில் விழுந்த யோசேப்ப கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? பாழும் கிணற்றிலிருந்து தூக்கினார். அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையும் அன்பானவர்களே. முடிவு மட்டும் பாருங்க, நீங்கள் உயர்த்தப்படுவீங்க. ஏன்னா நீங்கள் பாழும் கிணத்துல இருந்தாலும் நம்மளோடு இருந்து இப்படி யார் பேசுகிறாருன்னா தேவன் நம்மளோடு பேசுகிறார். தேவன் நம்மளை கைவிட மாட்டேன்னு சொல்கிறார், நம்மளை தூக்குவேன்னு சொல்கிறார். நம்ம பாழும் கிணத்துக்குள்ளே இருந்து அவர் நம்பி அந்த வார்த்தையை விசுவாசித்து நம்பி காத்துருங்க. அந்த ஏணி கடந்து வரும். கர்த்தர் அதில் ஏறும்படி உதவி செய்வார். இது நம்ம நம்பின மனிதர்கள்கிட்ட இருந்து வரல என்பதை தெளிவாக உங்களுக்கு புரியும். காரணம், அதை கர்த்தர் அனுப்பியது. பாருங்க, இன்றைக்கு எனக்கு யாருமே இல்லையே, யாராவது உதவி செய்து இருந்தாலும் நல்லா இருக்கும். அவங்க உதவி செய்ய முடிகிற சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த உதவி செய்ய அவங்களுக்கு மனமே இல்லையேன்னு சொல்லி நீ கலங்கி தவிக்கிற. கர்த்தர் சொல்கிறாரு, நானே உன்னை பாதாளத்தில் இறங்க பண்ணினேன், நானே பாதாளத்தில் உன்னோடு பேசி உன்னை திடப்படுத்தினேன், இப்பொழுது நானே உன்னை அதிலிருந்து ஏறி வர பண்ணுவேன் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். நான் இப்பொழுது சொல்லுகிறேன், இனி அந்த இருளை நான் பார்க்க போகிறதே கிடையாது. இனி அந்த பாதாளத்தின் இருளில் நான் வாசம் பண்ண போகிறது கிடையாது. என்னை உயர்த்தும்படி, என் சந்ததியை பாதுகாக்கும்படி, உங்களை மேன்மைப்படுத்தும்படி பரலோகத்தின் ஏணி நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. மற்றவர்கள் அதில் போய் ஏறவும் முடியாது, அதை தொடவும் முடியாது, அது பக்கத்தில் இருந்தாலும் அதை அவன் பார்க்கவும் முடியாது. நாம் மாத்திரம்தான் அதை பார்க்க முடியும். காரணம், அது நமக்குரியது ஏணி, அது நம்மளுடைய தேவன் அனுப்பின உதவி. ஹல்லேலூயா. இது கொஞ்சம் விசுவாசிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனால் யோசேப்பினுடைய பாழும் கிணற்றின் குழியில் விழுந்த நிலைமையை கொஞ்சம் யோசித்துப்பார். எல்லாரும் இருந்தாங்க, ஆனால் இருதயத்தில் யாரும் இல்லாத மாதிரி இருந்தார். எல்லாரும் அங்கே சாப்பிட்டுக்கிட்டு நல்லா ஆட்டை வெட்டி நல்லா தின்னுக்கிட்டு வயிற்றை நிரப்பிக்கிட்டு சந்தோஷமாக இருந்தாங்க இஸ்ரவேலில். நான் மட்டும் எகிப்தில் சிறைக்குள்ளே இத்தனை வருஷம் கடக்கிறேன்னு பாலும் கிணத்துக்குள்ளே போட்டாங்களேன்னு நினைத்த யோசேப்பைத்தான் கர்த்தர், நீ பாருப்பா, இதுதான் பாழுங்கிணறு, இதுதான் வலி, இதுதான் வேதனை, இதுதான் உலக அன்பு, எல்லாத்தையும் காமிச்சு இப்போ புரிதாண்டவரே இந்த உலகம் அப்படின்னு ஒன்றும்போது கர்த்தர் ஏறி வர பண்ணி உயர்த்தினார். ஆமேன். எத்தனை பேர் ஒரு ஆமேன் சொல்கிறீங்க? ஒரு வலைத்தளத்தில் ஒரு வீடியோ ஒன்று ரொம்ப பரவலாச்சு. என்னன்னா, ஒரு தாய் கழுகு தன்னுடைய அந்த அந்த கழுகுகளை இந்த முதுகு மேலே ஏற்றிட்டு ரொம்ப தூரம் ஹைட்டாக பறந்துச்சு. ரொம்ப தூரம் ஹைட்டாக பறந்தது. அந்த குட்டி கழுகு குஞ்சுகளுக்கு தெரியல அம்மா என்ன பண்ண போகுதுன்னு தெரியலை. ஆனால் அந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப பயமாகவும் இருந்துச்சு. என்னன்னா, அந்த தாய் கழுகு தன்னுடைய குஞ்சு கழுகுகளை முதுகில் சுமந்துக்கிட்டு மலைக்கு மேலே சிறக விரித்து பறக்குது. முதுகு மேலே அந்த குஞ்சு கழுகுகள் இருக்குது. இப்போ நடந்தது என்ன தெரியுமா? பறந்துக்கினே இருக்கும்போது திடீர்னு இந்த கழுகு தாய் வேணுமென்றே சிறகை விரித்து டர்ன் பண்ணும்போது தலைகீழாய் கவுந்தது. கவுரும்போது முதுகில் இருந்த அந்த கழுகு குஞ்சிகள் உயரத்திலிருந்து கீழே அப்படியே விழுவதற்கு துவங்கி விழுந்தது. அப்போ கீழே விழுந்துக்கிட்டே கிடக்கிற இந்த கழுகு குஞ்சை பார்த்து அவங்க அம்மா பக்கத்தில் வந்து சொல்லுது, ஏய் செட்டைய விரி, செட்டைய விரி அப்படின்ட்டு அது அழகாய் ஒரு சவுண்டோடு கூட அந்த கழுகு குஞ்சு கூட பேசுது. நீங்கள் நினச்சி பாருங்க, வித்தின் செகண்டில் அவ்வளோ தூரத்திலிருந்து கீழே விழுகிற கழுகு குஞ்சு நினச்சிருக்கோம், சாக போகிற நிலைமையில் செட்டைய விரி செட்டைய விரின்னு சொல்கிறியே தாயே,
அப்படின்னுட்டு அதுக்கு ஒன்றும் புரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த தாய் கழுகு சொல்லுது, ஏ கழுகு குஞ்சு, சட்டைய விரி, உனக்குள்ள ஒன்று இருக்கு, அந்த சட்டைய விரி, சட்டைய விரி அப்படின்னு சொல்றாரு. சொல்லுது அந்த தாய். கொஞ்சம் யோசித்து பாருங்க, அந்த தாய் கழுகு தன் குஞ்சுகளை எப்படி பாதாளத்தில் இறங்க பண்ணுவதற்கு அவைகள் அழகாய் விட்டதுக்கு காரணம், அதற்குள்ளாகவே ஒரு சிறகுகள் செட்டைய அதுவே விரித்தா அந்த பாதாள விளிம்பிலிருந்து அது வெளியே வந்து சிறகை விரிக்க யார் உதவியும் தேவையில்லாமல் அதுவே பறக்க முடியும் என்பதனால் அந்த தாய் கழுகு தன் குஞ்சு கழுகை கொஞ்சம் செகண்ட் அதை பாதாளத்தில் இறங்குகிற சூழ்நிலையை போல விட்டது. அந்த குஞ்சு கழுகுகளுக்கு பின்பு புரிய வந்தது, நாமே நம்முடைய சட்டைகளை விரித்தால் உயர பறக்கலாம். அதற்காகத்தான் அம்மா நம்மளை தூரத்திலிருந்து கீழே விட்டுட்டாங்க என்பதை கண்ணினாலே பார்த்து அந்த தாயின் கழுகு, இந்த குஞ்சு கழுகு அந்த தாயின் கழுகை பார்க்கும் பொழுது கண்ணினாலே அப்படி அழகாக பேசி புரிந்து கொண்டது. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு அப்படிதான் கண்மலைக்கு மேலே பறந்துக்கின்னு எங்கேயோ போயிருந்த நம்மளுடைய வாழ்க்கையை கர்த்தர் பாதாளத்தில் இறங்க பண்ணினதற்கு காரணம், நீ யார் உதவியும் இல்லாமல் என்னாலே நீ மேலே வரும்படி, நீ சாகரத்திற்காக நான் உன்னை அந்த பாதாளத்தின் விளிம்பிலே தள்ளவில்லை, கீழே தள்ளுதற்குரிய காரணம் உன்னை பெலன் வாய்ந்தவனாய் திரும்ப எழும்ப பண்ணுவதற்காகவே. உன்னை அவரே உயர்த்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? உன்னை அவரே உயர்த்துவார். அதனால்தான் அவரே பாதாளத்தில் நம்மை தள்ளினார். அதனாலவே இப்போ அதில் இருந்து ஏறவும் பண்ண வைப்பார். அன்பானவர்களே, எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்றீங்க? ஒரு தாய்க்கு தன் குஞ்சு கழுகுகளை பார்க்கும்போது அது சிறகை விரிப்பதற்காக கீழே அவ்வளோ உயரத்திலிருந்து நம்பி போடும்னா கான்ஃபிடென்ட், அது கீழே விழும் பொழுது பக்கத்திலே அம்மா நிற்குது, சிறக விரின் விட்டு விலகலை. அதைத்தான் கீழே விழுந்திருக்கிற நம்மோடும் கூட கர்த்தர் விட்டு விலகாமல், இதை செய்வேன், இதை பண்ணு, இதை சரி பண்ணிக்கொள், உன்னை சுத்தம் பண்ணிக்கொள், நீ ஜபத்தில் இரு, உபவாசத்தில் இரு, நம்பிக்கொண்டு இரு, சார்ந்திருன்னு சொல்லி கர்த்தர் நம்முடைய சிறகுகளை விரிக்க பண்ணுவதற்காக ஒரு ஏணியை வைக்கப்பட்டுள்ளது. நான் அதில் ஏறுவேன். எத்தனை பேர் சொல்ல விரும்புகிறீங்க? நான் அதில் ஏறுவேன், கர்த்தர் என்னை அதில் ஏற பண்ணுவார், இனி என்னுடைய நாட்களாய் அமையும். எத்தனை பேர் விசுவாசித்து சொல்றீங்க? எல்லாம் பக்கத்தில் திரும்பி, இனிமேல் என்னுடைய நாட்கள் துவங்க ஆரம்பிக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த பரலோகத்தின் ஏணி உன் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நிலைமையிலே உன்னை மாற்றும், உனக்கு உதவி செய்யும். இந்த பரலோகத்தின் ஏணி உன் ஆவிக்குரிய வளர்ச்சியும் இதற்கு உண்டாகும். நீ தேவனோடு கூட நெருங்கி இருக்கவும் இது உதவி செய்யும். சிலர் சொல்றீங்க, நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்தேன்னு தெரியுமா பிரதர்? என்கிட்ட நகைகள் அவ்வளவு இருக்கும், பணங்கள் அவ்வளவு இருக்கும், நிம்மதியாக இருந்தேன் 25 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தில் நாம் நினைத்தா கூட சில காரியங்களை பாஸ்டில் போய் மாற்ற முடியாது. ஆனால் இனி நடக்க போகிறதில் நாம் விழாமல் இருப்பதற்கு சரி பண்ணி கொள்ளலாம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நம்ம பாஸ்ட்டை போய் ஏதாவது மாற்ற முடியுமா? நடந்த நிகழ்வுகள், இவங்க இப்படி பேசிட்டாங்க, இப்படி தள்ளிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, இந்த துரோகம் பண்ணிட்டாங்க, ஏதாவது போய் போன வருஷத்தினுடைய காரியத்தை போய் மாற்றி அமைக்க முடியுமா? முடியாது. ஆனால் வருகிற நாட்களிலும் அப்படிப்பட்ட தோல்வி வராமல் கர்த்தரால் மாற்ற முடியும். அவர் சர்வ வல்லவர். அதை மாற்ற ஒரு மாற்றத்தை, ஒரு ஏணியை, பரலோகத்தின் ஒத்தாசையை, உதவியை நாம் உயரும்படியாய் கர்த்தர் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
தேவன் சொல்றாரு, நீ விழுந்ததால தான் நீ வருகிற நாட்களிலே தூக்கப்படுவாய். நீ சரிந்ததால் தான் வருகிற நாட்களிலே உயர்த்தப்பட போகிறாய். ஹல்லேலூயா. என் இருளை அவர் வெளிச்சமா மாத்துவாருன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் இருளை அவர் மாற்றுவார். பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க பார்க்கலாம். தேவனால் என் சூழ்நிலை மாறும். உங்க சூழ்நிலை மாறும். பரலோகத்தின் ஏணி உன் தகுதியை உயர்த்தும். ஒரு வசனத்தை, 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோனா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோனா 3:10. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு. நல்லா கவனிங்க, தேவன் எதற்காக மனஸ்தாபப்படுறார் தெரியுமா? இந்த நினிவே பட்டணத்தை அழிப்பேன்னு சொன்னாரு. ஆனா அவங்க அழிக்காதபடி சுத்தமாய் அவர்கள் மனம் திரும்பினார்கள். அது மட்டும் இல்லை, அவங்க பொல்லாத வழியை விட்டு திரும்பின கிரியைகளை கர்த்தர் பார்த்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? பாருங்க, பொல்லாத வழியை விட்டு நான் திரும்பிடுவேன்னு சொல்றது ஈஸி, அதை நடக்கையில் கொண்டு வர்றது கஷ்டம். ஆனால் யோனாவினுடைய வார்த்தையை கேட்டு, ஐயாவுடைய பிரசங்கத்தை கேட்டு, அந்த நினிவே ராஜா மக்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த பாவத்தை விட்டு வழி விலகி நன்மையானவர்களாய், தீமை செய்யாதவர்களாய் நன்மை செய்கிறவர்களாய் மாறினத கர்த்தர் அவர்கள் கிரியைகளை பார்த்து அறிந்தார். இதுக்கு காரணம் யார் தெரியுமா? இவ்வளவு பெரிய 1,20,000க்கும் மேற்பட்ட ஜனங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பி இருக்கிறாங்க. அவங்க கிரியை நல்லதா இருக்கிறத கர்த்தர் பார்க்கறதுக்கு காரணம் யார் தெரியுமா? அந்த தேவ மனுஷனாகிய யோனா. இந்த வெற்றி யோனாவுக்கு ஏன் கிடைக்குது அப்படின்னு கொஞ்சம் சிந்தித்து பார்க்கும் பொழுது, எனக்கு அன்பானவர்களே, யோனா ஐயாவுக்கு இந்த வெற்றி ஈஸியா கிடைக்கல. இந்த வெற்றி கிடைப்பதற்கு முன்பதாய் அவர் பாதாளத்தின் விளிம்பிலே தள்ளப்படுகிறார். எத்தனை பேர் ஒரு ஆமேன் சொல்றீங்க? ஆண்டவர் சொல்றாரு, யோனா நீ நினிவே பட்டணத்துக்கு போப்பா, நீ அவங்களுக்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணுப்பா, அந்த மக்கள் இப்படி நான் அழிப்பேன்னு சொல்லுப்பான்னு கர்த்தர் சொல்லும்போது இவர் பயந்து நினிவேவை விட்டு தர்ஷீஷுக்கு ஓடுகிற காரியத்தை நமக்கு நல்லா தெரிந்திருக்கும். ஆனாலும் தேவன் பாருங்க, கர்த்தர் சமூகத்தில் இருந்து விலகி ஓடின இந்த யோனாவை திரும்ப என்ன பண்றார் அப்படின்னா, சமுத்திரத்திலேயே சந்திக்கிறார். தேவ சமூகத்தை விட்டு ஓடிடலான்னு நினைச்ச யோனாவை கர்த்தர் சமுத்திரத்திலேயே சந்தித்து, அந்த சமுத்திரத்தையே தேவன் குலுக்கிட்டார். அந்த சமுத்திரத்தையே ஆண்டவர் அசைவை உண்டு பண்ணி ஒரு பெருங்காற்றை அனுப்பி அந்த கப்பல் உடையிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்தி யோனாவை அந்த கடலின் மேலே போடுவதற்கு கர்த்தர் விடுகிறார். நல்லா கவனிங்க, அங்க 1,20,000 பேர் ரட்சிக்கப்பட்டதை நம்ம சந்தோஷப்படுறோம். இந்த ஜெயம் வருவதற்கு முன் யோனா எங்கே இருந்தார் என்றால், அங்கே தண்ணீரில் கடலுக்குள் வீசப்பட்ட பொழுது ஒரு மீன் வந்து இந்த யோனாவை விழுங்கி 3 நாள் இரவும் பகலும் அது சாப்பிடல. யோனாவை வயிற்றுக்குள்ளே மீன் வைத்திருந்தது. தேவன் என்னோடு கூட இதை எடுத்து காண்பித்து பேசினார். யோனா 2:1-2 வாசிங்க. அந்த மீனின் வயிற்றில் இருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை
கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். பாருங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். அடுத்த லைன் ரொம்ப முக்கியம். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து, நல்லா கவனிங்க, கூக்குரலிட்டேன். நான் பாதாளத்தின் வயிற்றில் இருந்து கூக்குரலிட்டேன். நீர் என் சத்தத்தை கேட்டீர். நல்லா கவனிங்க. இப்ப யோனா எங்க தெரியுமா இருக்காரு? அங்கே யோசேப்பு பாதாள குழியில் விழுந்தார். இங்க யோனா மீன் வயிற்றுக்குள் பாதாள கிணத்துல இருக்கிற சூழ்நிலையை போல பாதாளத்தின் வயிற்றில் இருந்தார் என்பதை யோனா சொல்லுகிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இங்க இருந்து கர்த்தர் யோனாவை வெளியே கொண்டு வந்ததினால் மாத்திரமே 1,20,000க்கும் மேற்பட்ட இந்த நினிவே பட்டணத்தின் கொடூரமான அரக்க குணம் படைத்த இந்த ஜனங்கள், இவ்வளவு லட்சங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு, ஜெயம் வருவதற்கு முன் யோனாவை தேவன் பாதாளத்தில் இறங்க பண்ணினார், அதில் இருந்து ஏறவும் பண்ணினார். அங்கே யோசேப்புக்கு சேதம் வரல, இங்கே யோனாவுக்கும் சேதம் வரல. அங்கே தீமையை நன்மையாய் மாற்றினார். இங்கே வந்து நினிவேவில் நடந்த இப்படிப்பட்ட காரியத்தின் தீமையை கர்த்தர் நன்மையாகவே முடிய பண்ணினார். பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறவரும் பாதாளத்தில் இருந்து ஏற பண்ணுகிறவரும் கர்த்தரே. எனக்கு அன்பானவர்களே, ஆமென். அதேதான் ஐயா தானியேல் அவருடைய வாழ்க்கையிலும் நடந்தது. எந்த தப்பும் செய்யலை. சிங்கக்கபியில போட்டாங்க. போடும் பொழுது அடி பலமாய்ப்பட்டு கெபிக்குள் விழுகிறார். அங்கே சிங்கங்கள் சாப்பிடுவதற்கு கர்த்தர் அனுமதிக்கவில்லை. அடுத்த நாள் காலையில் எப்போ விடியும்னு தரியு ராஜா நினைத்தும் பொழுது உள்ளே இருந்து ஒரு சத்தம் வந்தது. அவர் எப்படி தூக்கி வீசப்பட்டாரோ அப்படியே கெபியில் இருந்து ஏறி வரும்படி பெரிய காரியம் அங்கே நடந்தது. அன்பானவர்களே, யோசேப்பு, யோனா, தானியேல் இவங்க 3 பேருக்கும் சேதம் வரவில்லை. பாதாளத்தில் விடப்பட்டாலும் தேவன் அவர்களை ஏறி வர பண்ணினார். பரலோகத்தின் ஏணி அவர்களுக்கு உதவியது. எத்தனை பேர் ஒரு ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? பரலோகத்தின் ஏணி யோசேப்புக்கும் யோனாவுக்கும் இந்த தானியேலுக்கும் உதவியது. 3 பேருக்கும் நடந்த தீமை முடிவு நன்மையாகவே மாறியது. சேதமும் வரவில்லை. அவர்கள் கீழே விழுந்து போடப்பட்டதை போல மேலே ஏறி வர பண்ணும்படி கர்த்தர் அவர்களுக்கு இந்த முறை உதவி செய்தார். பின்னர் அந்த மூவரும் அந்த கெபியை பார்க்கல. பின்னர் அந்த மூவரில் ஒருவர் அந்த குழியை பார்க்கல. பின்பு அதிலே இருந்த ஒருவர் மீன் வயிற்றை பார்க்கவே இல்லை. கர்த்தர் அந்த பாதாளத்தில் விழப்பண்ணின தேவன் அதிலிருந்து தூக்க பண்ணுவார் என்றால் இன்னைக்கு உன்னையும் என்னையும் விழுந்த நிலைமையிலே தூக்கி எடுக்க அவர் வல்லமையுடைய தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யோனாவை தூக்கின தேவன் உங்களை தூக்குவார். ஏன் தெரியுமா? யோனாவை போட்டதே தேவன் தான். யோசேப்பை தூக்கின தேவன் உங்களை தூக்குவார். காரணம் என்ன தெரியுமா? யோசேப்பை அதுக்குள்ள வைத்ததே தேவன் தான். தானியேலை சிங்க கபியிலிருந்து தூக்கினது தேவன். அவர் தான் போட்டாரு, அவரே தூக்குவாரு. இன்னைக்கு இருளான நெருக்கத்தில், கஷ்டத்தில், போராட்டத்தில் வெளியே வர முடியாதபடி கசப்பு நிலைமையிலே அழுது கொண்டு பல அவமானத்தின் மத்தியில் இருக்கிறையே, கர்த்தர் அனுமதித்து உன்னை இதற்குள் வைத்திருக்கிறார். அவர் இதிலிருந்து வெளியே வர பண்ணும் பொழுது தீமைகள் நன்மையாய் மாறி இருக்கிறதையும், இனிமேல் நீ கெபிய பார்க்க மாட்ட, இனிமேல் நீ குழிய பார்க்க மாட்ட, இனிமேல் நீ பாழும் கிணற்ற பார்க்க மாட்ட. காரணம், இனி உன் அடிகள், உன் கண் பார்வைகள் கீழே இழுக்கிற இந்த குழிகளை அல்ல, மேலேயான ஆசீர்வாதங்கள் வருகிறதுனால் இனி நம்முடைய கண்கள் பரலோகத்தையே ஆசீர்வாதத்தை பார்க்கும்படி மேலாய் நடத்துகிற தேவன் நமக்கு உதவி செய்ய போகிறார். பரலோகத்தின் ஏணி
அவங்களுக்கு உதவியது. கர்த்தர் அப்படி தீமை நன்மையாய் மாற்றுவார். எனக்கு அன்பானவர்களே, நம் செய்தியினுடைய முடிவிலே வந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம எடுக்க போகிறோம் திருவிருந்து. இந்த திருவிருந்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கணும். பாருங்க, இப்படியெல்லாம் ஆண்டவர் பேசுறாரு, சொல்றாரு, உன்னை மாத்துவேன் பண்றாரு, குழிய மாத்துவேன்றாரு. இவ்வளவு காரியத்தை சொல்ற தேவனுக்கு யோசேப்பு முதல் இடத்தை கொடுத்தார், தானியேல் முதல் இடத்தை கொடுத்தார், யோனா கர்த்தருக்கு முதல் இடத்தை அதுக்கப்புறம் கொடுத்தார். அந்த கர்த்தரை அதிகமாய் நேசிக்க நமக்கும் தெரியணும். நம்மளை ரொம்ப ஒரு பர்சன் நேசிக்கிறாருன்னு வச்சுங்களேன், அதே ஈக்குவலான லவ் நீங்கள் காமிக்கல அப்படின்னா அங்கே பிரச்சனை உண்டாகும். உங்களை மனைவி அதிகமாக நேசிக்கும் பொழுது கணவன் அந்த மனைவி அதே ஈக்குவலான லவ் தரலன்னா அந்த குடும்பத்தில் பிரச்சனையும் பிரியும் வரும். அதை போல தான் தேவனும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உன்னை நேசிக்கிற அவரை நீ முதன்மையாக வைக்கணும். முதல்ல கர்த்தரை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், முதல்ல கர்த்தருக்கு முதல் முக்கியத்துவத்தை நாம் தர வேண்டும். ஏன்னா நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு தேவன் உனக்கு எங்கேயும் கிடைக்க மாட்டார். இந்த மாதிரி ஒரு வேல்யூபிளான கர்த்தர் உனக்கு எங்கேயும் கிடைக்காது. இவரை நான் பார்த்து இருக்கிறேன், இவரோடு பேசி இருக்கிறேன், இவரோடு பழகி இருக்கிறேன், இவர் எனக்கு பாவத்திலிருந்து மேற்கொள்ள உதவி செய்திருக்கிறாரு, இவர் என்னை பாவத்திலிருந்து தூக்கினார், இவர் எனக்கு பாவங்களை இப்போ பார்க்கும்போது எனக்கு அருவருப்பாக இருக்க பண்ணினார், பரிசுத்தமாக நடத்துகிறாரு, பரிசுத்தத்தை போதிக்க வைக்கிறாரு. இந்த தேவன் என் வாழ்க்கையில் வரவில்லை என்றால் இன்றைக்கு நான் எங்கே இருந்திருப்பேன்னா, சத்தியமாய் சாத்தான் எனக்காய் வைத்திருந்த படுகுழியில் நான் விழுந்திருப்பேன். இந்த நேரத்துக்கு ஐயோ எனக்கு ஒரு வாய்ப்பை தாரோம், இல்லை இந்த இயேசுதான் ஜீவனுள்ள தேவனா, எனக்கு தெரியாமல் போச்சே, நான் ரட்சிக்கப்படலேன்னு சொல்லி எப்படியோ புலம்பி தவித்து கொண்டிருப்பேன். இந்த நேரத்தில் என்னை கர்த்தர் இங்கிருந்து கத்த வைக்கிறார் என்றால் அவர் என்னை எவ்வளவு நேசிக்கிறார், உன்னையை எவ்வளவு நேசிக்கிறார். நம்ம என்ன அவருக்கு கொடுக்க போகிறோம்? முதல் அன்பு, த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், முதல் முக்கியத்துவம் கர்த்தருக்கு கொடுங்க. உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். உங்கள் கணவரை நேசிக்கிறது இருக்கட்டும், அது ஒரு 80% வைங்க, ஆண்டவரை 1000% வைங்க, உன் குடும்பம் நல்லா இருக்கும். உன் பிள்ளைகளை 99% நேசி, ஆனால் 1,00,000 மடங்கு கர்த்தரை அதிகமாய் முதல்ல நேசி. கர்த்தர் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். அதைத்தான் யாக்கோபு செய்தார். ராகேல் ராகேல் ராகேல்னு உயிரை விட்டார் ஆண்டவர், தெரியுமா? கர்த்தர் என்ன பண்ணார்? திருமண காரியத்தை அப்படி மாற்றி விட்டார் தேவன். யாக்கோபு தான் மாமா வீட்டுக்கு போன போது அந்த ராகேலை நேசித்த நேசத்தினால இவருக்கு 7 வருஷம் போனதே தெரியலையாம். 7 வருஷம் போனதே தெரியல. ஏன் தெரியுமா? ராகேல் என் உயிர், ராகேல் என் செல்லம், ராகேல் என் உயிர்னு சொல்லி ராகேல வனாந்தரத்தில் கரம் பிடித்தது யாருப்பா? கர்த்தர். ஆனால் இந்த 7 வருஷத்தை நீ யாருக்காக ஸ்பெண்ட் பண்ண தெரியுமா? கர்த்தர் உன்னை திருமண காரியத்துக்காக தான் அனுப்பினார், எல்லாம் ரைட். ஆனாலும் ராகேல 1000% வச்சுட்டு எனக்கு 99% வச்சிட்டியேன்னு கர்த்தர் நினைத்ததினால் ஆண்டவர் ராகேலுக்கு பதிலாக லேயாளை முதல்ல தர வைக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, யாக்கோபு அந்த இடத்துல தவறு செய்கிறார். ராகேலை உயிரை போல நேசிச்சார்ல, அந்த ராகேல் யாக்கோபோடு கூட கடைசி வரைக்கும் வர முடிஞ்சுதா? பாதியிலேயே ராகேலையும் யாக்கோபையும் ஒன்றா பார்க்க முடியல. ஆனால் லேயாலும் யாக்கோபும்
கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ணுறாங்க. கொஞ்சம் யோசிங்க. முதல் முக்கியத்துவம் அது யாருக்கு? அதுதான் நாம் செய்ய வேண்டும். அந்த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் காட். ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல, இங்கே கேட்கிற அந்த செய்தி அடுத்த 6 நாளும் உன்னை பலப்படுத்தும் உண்மை. ஆனால் உன் இருதயத்தில் நடக்கும்போது, பேசும்போது, குளிக்கும்போது, மற்றவங்க கிட்ட பேசி பழகும்போது உன்னுடைய மொத்த இன்வால்மெண்ட்டும் கொடுக்கறத சற்று கம்மி பண்ணி, அதை விட தேவனை அதிகமாய் நேசிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறவன் தான் கர்த்தர் ரொம்ப அவனை நேசித்து அவன் காரியத்தை மாற்றிடுவார். அதனால தான் தேவன் தாவீதை பார்த்து சொன்னார், இதுக்கு ஏற்றவன் தாவீது. ஏன் தெரியுமா? எல்லாம் இருந்தாலும் ரூல் பண்றாரு ராஜா. அத்தனை ராஜாக்கள் அவரை வந்து பார்க்க வராங்க. யாரா இருந்தாலும் அப்புறம் முதல்ல என் தேவனை எனக்கு முன்பதாய் நான் வைத்திருக்கிறேன். என் மனைவி, என் பிள்ளை, என் ஊழியம் எல்லாம் அடுத்து கர்த்தர் எனக்கு முன்னாடி நான் வச்சிருக்கிறேன். நான் அசைக்கப்படுவதில்லை. த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் காட். உன் பேத்தியை நேசிக்கலாம், உன் பேரனை நேசிக்கலாம், உன் பிள்ளையை நேசிக்கலாம், உன் மருமகளை நேசிக்கலாம். ஆனால் தேவனை முதல்ல நேசி. அவருக்கு கொடுக்குற அந்த வேல்யூபிள் ஸ்பேஸை விட மற்றவங்களுக்கு கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணு. கர்த்தர் மாற்றத்தை உண்டு பண்ணுவார். திருவிருந்து எடுக்க போகிற அன்பானவர்களே, கர்த்தர் நேற்றைய தினம் நிறைய காரியங்களை பேசினார். சொல்லுவதற்கு நேரமும் இல்லை, சமயமும் இல்லை. காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். அவர் பாதாளத்தின் திறவுகோலை உடையவர். நிறைய பேருடைய திட்டம் என்ன தெரியுமா? ஆண்டவர் என்னை இவ்வளவு நேசிக்கிறார்னு சொல்கிறார்ல, பாதாளத்தில் விழுந்தான் ஜனங்க கஷ்டப்படுவார்னு சொல்கிறார்ல, அப்போ பாதாளம் என்பதை இல்லாமல் கர்த்தர் போக செய்தால் என்ன நல்லா இருக்கும். சில பேருடைய எண்ணம் அது. பாதாளம்னு ஒன்று இல்லாமல் பரலோகம் மட்டும் ஒன்று இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும்னு சொல்லி சிலர் நினைக்கிறீங்க. நான் சொல்லட்டுமா? பாதாளம் என்பது உனக்காகவும் எனக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்டது இல்லை. பாதாளத்தில் உன்னையும் என்னையும் கொண்டு போய் வைப்பது தேவனுடைய திட்டமும் கிடையாது. அங்கே தண்டனை கொடுக்கணுன்ற எண்ணமும் அவருக்கு இல்லை. அப்போ பாதாளம்னு ஒன்று யாருக்காக இருந்ததென்றால், ஆதியிலே விழுந்து போன தேவ தூதனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையின் இடம்தான் பாதாளம் என்று மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அந்த பாதாளத்தில் நீ விழணும், சாகணுன்றது இல்லை. ஆனாலும் ஜனங்கள் ஏன் பாதாளத்துக்கு போய் விழுகிறாங்க தெரியுமா? அவங்கள் கர்த்தரின் பங்கை விட்டுட்டு சாத்தானின் பங்கை தெரிந்து கொள்ளுகிறதினால், சாத்தானோடு கூட ஐக்கியம் இருக்கிறதுனால், அந்த ஐக்கியத்தினால் அவர்களும் சாத்தானோடு கூட பாதாளத்தில் அக்கினி கடலிலே விழுவார்களே தவிர, நீங்கள் பாதாளத்தில் விழுவது தேவனுடைய திட்டம் அல்ல. பாதாளம் உங்களை வைப்பதற்காய் கர்த்தர் உருவாக்கவில்லை. பரலோகம் மட்டுமே தேவன் உங்களை வைப்பதற்கு உருவாக்கினார். நீங்கள் பாதாளத்தில் விழுந்தீர்கள் என்றால், இத்தனை நாட்கள் கோடிகள் விழுந்தார்கள் என்றால், அவர்கள் கர்த்தரின் பங்கை விட்டு சாத்தானோடு கூட பங்கை வைத்து கொண்டதனால், அந்த பங்கினால் அவங்க போய் அவன் விழுந்த இடத்துல விழுவாங்களே தவிர, நீங்களும் நானும் விழுவதற்காய் கர்த்தர் அழைக்கல. விழுந்தவனை தூக்குவதற்காகத்தான் தேவன் வந்தார். விழுந்தவனை தூக்கி சுமந்து உயர்த்தத்தான் தேவன் வந்தார். விழுந்து போன அன்னாள் சந்ததியிலே ஆண்டவர் சாமுவேலை கொண்டு வரும் பொழுதுதான் இந்த வார்த்தையை அந்த அம்மா சொன்னாங்க. அவர் என்னை அந்த புழுதியிலிருந்து தூக்குவார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துவார். எல்லாம் ஓகேம்மா. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, என்னை பாதாளத்தில் இறங்க பண்ணினவரும் அவர் தான், என்னை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணினவரும் அவர்தான் என்று அன்னாள் பாடி கர்த்தரை துதித்தாள். எனக்கு அன்பானவர்களே, திருவிருந்திலே உங்க பாவத்தை எல்லாத்தையும் சொல்லுங்க. நீ மறைமுகமாக செய்கிற பாவத்தை சொல்லு, நீ வெளியரங்கமாக சொல்கிற பாவத்தை சொல்லு.
ஆண்டவரே, என் மனைவிக்கு நான் உண்மையாக இல்லை, இனி உண்மையாக இருப்பேன். என் கணவனுக்கு நான் உண்மையாக இல்லை, இனி உண்மையாக இருப்பேன். என் வியாபாரத்தில் நான் உண்மையாக இல்லை, இனி உண்மையாக இருப்பேன். என்னுடைய கையின் பிரயாசத்தில் நான் உண்மையாக இல்லை, உண்மையாக இருப்பேன். நான் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அன்புல உண்மையாக இல்லை, இனி உண்மையாக இருப்பேன். நான் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய ஐஸ்வர்ய தசம பாகத்தில் 10% உண்மையாக இல்லை, இனி நான் உண்மையாக இருப்பேன். கர்த்தர் எல்லாத்திலையும் நான் உண்மையாக இருப்பேன் பாணி. இந்த கம்யூனியனை நீங்கள் எடுப்பீங்கன்னா, கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், இந்த கம்யூனியன் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் ஜெபத்தில் பரலோகத்தின் ஏணியினுடைய அனுபவத்தில் கர்த்தர் நீ உன்னை ஏற்றும்படி அவர் மாற்றத்தை உண்டு பண்ணுவார்.